இப்படி ஒரு மோசமான பிளானை யாருமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. அதாவது தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அப்பாவே வீடு புகுந்து நகையையும் சர்டிஃபிகேட்டையும் திருடுறேன் அப்படிங்கிற பிளானு. அதில் எதிர்த்த வீட்டில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ எதிர்த்த வீட்டில் மாட்டினதுக்கப்புறமா இப்போ என்ன ஆக போகுது, அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பாண்டியனோட சம்மந்தி தானே நீ, தங்கமை சரவணனோட மாமனார் தானே நீ, எதுக்கு இங்கே திருட வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் இல்லை, நான் அர்த்த ராத்திரியில் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறார். சரி, ஓகே. இப்போ அவங்க எதிர்த்த வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தங்க எந்திச்சு வெளில பார்த்துட்டா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பழனிவேலுக்கு இவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இவரை தான் பிடிச்சி அமுக்குனாரு சார், இந்த பிடிச்சிட்டோம் இப்போ திருடன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவரே எதுக்கு திருட வந்தார், அப்புறம் எதுக்கு ஓடினார், அப்போ ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்கிறத அவருக்கு சந்தேகம் வரலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை இப்போ எல்லாரும் படுத்திருக்க என்ன சத்தம் பக்கத்து வீட்டில்னு சொல்லிட்டு மீனாவோ யாரோ எட்டி பார்த்து மீனா அதை நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை கதிர் இப்போ தான் ஊர்லேருந்து வரானார், கதிர் அதை நோட் பண்ணிட்டாலோ இன்னும் பெரிய அசிங்கமும் அவமானமும் ஆகிடும். இதுக்கு நடுவில் இது எதுவுமே நடக்காட்டி கூட தங்கமயிலுடைய அப்பாவை இது திருடருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் திருடனாக தான் வந்திருக்காரு, ப்ளஸ் நிறைய பொய்கள் சொல்லியிருக்காதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அவரை மிரட்டி அவர் மூலமாக இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு முத்துவேல் சக்திவேல் ட்ரை பண்ண போகிறாங்களா, இவரை பிளாக்மெயில் பண்ணி இவரால் இதனால் தங்கமயிலையும் கொஞ்சம் தூண்டி விட்டு ஏதாச்சும் விஷயங்கள்லாம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு முடிவை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது, லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எப்படி போகுது இதுக்கப்புறமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி போகுது, எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.